ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அது ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம யுவன் சங்கர் ராஜா பற்றி பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய லெகசி பற்றி பேசியிருந்தோம். அந்த லெகசி வந்து ஒரு 20 நிமிஷத்தில் என்ன பேச முடியுமோ பேசியிருந்தோம். பட் என்னமோ தெரில, வீடியோவை பார்த்தோன்னே ஒரு யுவன் சங்கர் ராஜா கண்ணி வந்துட்டு நானும் இதில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க, ஆல்ரெடி நம்ம ஷோ பற்றிலாம் பேசும்போது வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் வரவே இல்லையே, என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னா, அவர் ஒரு யுவன் சங்கர் ராஜா ஃபேன். நீங்கள் சில விஷயங்கள்லாம் விட்டுட்டீங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொன்னார். சரி, உங்கள் ஆசையை யாருக்கு எடுப்பானே, வாங்க வந்து பேசுவோம், வாங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க? பேசுங்க. ஆதங்கத்தை கொட்ட போறீங்களா இல்லை நல்ல விஷயத்த சொல்ல போறீங்களா? நல்ல விஷயம்தான். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து யுவனை வந்து கம்பேக்னு அப்பப்போ சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை யுவன் கம்பேக் அப்படின்ற மாதிரி கடந்த 10 வருஷமாவே படம் ரிலீஸ் ஆனாலே யுவன் சங்கர் ராஜா கம்பேக், அவ்வளவுதான். ஆமாம், இது பியார் பிரேமா காதல் ஆரம்பிச்சு அடுத்து லவ் டுடேல சொன்னாங்க, அடுத்து மாநாட்டில் ஒரு வாட்டி சொன்னாங்க, இப்போ அடுத்து போய்கிட்டே இருக்குது. அதாவது ஸ்டார்னு ஒரு படம் வரப்போகுது, எல்லாத்துக்கும் சொல்லத்தான் போறாங்க. ஆனால் யுவன் வில் நெவர் கம்பேக். கண்டிப்பா இதை சொல்கிறனால நான் ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேனு இல்லை வித்யாசாகர் ஃபேனு இல்லை சிற்பி ஃபேனுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ ஏன் கம்பேக் பண்ண முடியாது அப்படின்னா, யுவன் வந்து அந்த டைமில், அதாவது ஒரு 2000லேருந்து 2002 டைமில் தான் வந்து மெல்ல, நீங்கள் போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தீங்க, இந்த ஃபஸ்ட்டு வந்து தெரிய வந்தது வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் வசந்த் சாருடைய காம்பினேஷனில் வந்தது. அதுக்கப்புறம் யுவன் மியூசிக்னு ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 3 படங்கள் வந்தது. மௌனம் பேசியதே, ஏப்ரல் மாதத்தில், பாலா, அதுக்கப்புறம் அப்படியே துளுதலைமை, இதெல்லாம் வரும்போது தான் ஆல்பமாக அது அப்படியே ஃபார்ம் ஆச்சு. இதில் அப்படியே காம்பினேஷன்ஸும் உருவாச்சு. நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், செல்வராகவன் வந்து ஒரு எண்டில் இருப்பார். அவரும் யுவனும் பண்ண சாங்ஸ் எல்லாமே ஆழமாக அழுத்தமாக நெஞ்ச கீறுற மாதிரி இருக்கும். அதே ஸ்கேலில் இன்னொரு சைடு வச்சு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் இருப்பார். அவர் வந்து ஸ்டைலிஷாக கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டா, ஆமாம், ஜனரஞ்சகம்னு சொல்லுவாங்க இல்லையா, கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. எல்லாமே கமர்ஷியல் தான், ஆனால் கமர்ஷியலாக அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டில் இருக்கும். அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த பாடல்கள்லாம் நெஞ்ச கரகரன்னு அறுக்கும்னா, இந்த பாட்டெல்லாம் அப்படி லைட்டாக தடவி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுங்க, கரகரன்னு அறுக்குதுன்னா கழுத்தா இருக்குன்னு நினச்சிட போகிறாங்க. இல்லை, நம்மளுடைய இதயத்தை அறுக்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2 எண்டு இருக்கும். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் பக்கத்தில் ராம் வருவார், ராம் பக்கத்தில் அமீர் வருவார், அமீருக்கு இங்கிட்டு வந்து வெங்கட் பிரபு வருவார். இப்படி அந்த ஸ்கேலில் வந்து இருக்கும். ஆனால் இது எல்லா காம்பினேஷன்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் நடந்ததாக இருக்கும். அது எல்லாமே ஹிட் ஆகும். அடுத்து ரஹ்மான் சாருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷமாக இருக்கும். இந்த மாதிரி டைம் தான் மாறுமே தவிர, அவங்கவுங்க இன்னும் இதுவாக சொல்லணும், ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, படைப்பூக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லுதுன்னா, அவங்களோட க்ரியேட்டிவிட்டியோட பீக்கில் இருக்கிற ஒரு டைம்னு இருக்கும். அந்த டைம் வந்து யுவனுக்கு 2000லேருந்து 2010 வரைக்கும் சொல்லலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா டவுனில் ஃபஸ்ட்டு வரும், கிராமத்துக்கு வர ஒரு 6 மாதம் ஆகணும். அந்த மாதிரி மியூசிக்லேயும் உண்டா? ஃபஸ்ட்டு டே சாங்ஸ் வந்து என்னென்னா, கேசட்டு சிடிலாம் தேடி வாங்குவோம். எனக்கெலாம் இதே வேலை. கம்ப்யூட்டர் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு MP3 வந்து நம்பர் பண்ணி நாங்கள் அதில் ஏற்றுவோம். தமிழண்டா.com, starmusic.com. அப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து வெப்சைட்ஸ்லாம் இப்போ கிடையாது. ஒரு வெப்சைட்.comனு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு எடுத்தெல்லாமே வந்து இந்த முன்னாடி ஏர்செல்லில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இன்டர்நெட் ஃப்ரீன்னு கொடுத்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது. அதெல்லாம் 2007-8 காலகட்டம். அதுக்கு முன்னாடி எப்படின்னா கேசட்டு தான். இப்போ எங்கள் சென்னையில் வந்து மியூசிக் வேர்ல்டு ஸ்பென்சரில் இருக்கும். அப்படின்னா லக்ஷ்மண் சுருதின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷாப் வச்சுருக்கோம். 2 தான் வந்து ஒரிஜினல் கேசட் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து சில பேர் காப்பி எடுத்து அதை அந்த சின்னதாக ஒரு இப்போ நார்மல் லோக்கல் கேசட்டில் 3 படம் 4 படம்னு போட்டு பிளாட்ஃபார்மில் போட்டு விற்பாங்க. அது நிறைய பேர் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ படம் எப்படி மெயின் தேட்டரில் ஒரு ரிலீஸு, செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் மாதிரி மொதல் 2 நாள் வந்து ஒரிஜினல் மட்டும்தான் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இவனுக்கு காப்பி போட்டு அடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் கழிச்சு தான் ஆனால் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது அப்படியே மறுவி அப்புறம் சிடிக்கு வந்துச்சு. சிடியுமே அந்த மாதிரி தான். அவங்க வந்து ஒரிஜினல் போய் வாங்கிட்டு வந்து
அதை நம்ம சிஸ்டமில் போட்டு ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அது வேவ் ஃபைலில் இருக்கும், அதை MP3 மாற்றி அப்புறம் அதை வந்து இன்னொரு சிடியில் போட்டு அதை ஒரு 10 படமாக போட்டு கொடுப்பான். இல்லை சில பேர் தனியாகவே விற்பாங்க. அப்புறம் இந்த பர்மா பசார் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா அப்படி இருந்த காலகட்டம்லாம் போய் எல்லாம் வாங்கி வீட்டில் அப்படியே அடிக்கி வச்சுருப்போம். அப்புறமா தான் இந்த இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு ஆக்சுவலா அப்புறமா அது பைரசி தான். ஆனா அது உலகம் அறிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா பைரசி நடந்துட்டு இருந்த காலம். அப்போன்னு இல்ல, பொதுவா உலகம் ஃபுல்லாவே ஒரு கலையை வளர்த்தது பைரசி தான் அதே மாதிரி குவிண்டின் இன்னொன்னும் டரண்டினோவே இருக்கு. சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஊரில் வந்து பாண்டிச்சேரி வந்து மற்ற மேட்டருக்கு ஃபேமஸ்ன்ற மாதிரி படங்களுக்குமே வந்து பாண்டிச்சேரி வந்து பயங்கர ஃபேமஸ். இங்கே கிடைக்காத சிடிலாம் அங்கே கிடைச்சிரும். நாங்க பாண்டிச்சேரி ட்ரிப் போயிட்டு காட் என்னங்க ஃபாதர், புது சிட்டி விஷயமா ஆஃப் இருக்கு. காட், ஆமா, ஆமா அங்க குறிப்பிட்ட ஏரியால இல்ல அப்போலாம் பாரிஸ் கார்னர்ல தான் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி தான் சென்னையில மெயின் இங்க ஹப். இருக்கும். பாண்டிச்சேரியில வந்து இன்னும் அதிகமா எல்லா வேர்ல்ட் சினிமாவும் கிடைக்கும். அந்த வேர்ல்ட் சினிமாவுடைய தொடக்க பேக்கேஜ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? பாண்டிச்சேரி beginner பல package. விஷயங்கள்ல நமக்கு அறிவை ஊட்டி வளர்த்துருக்கு. ஆமா, சிடிலாம் இப்போ ரிலீஸ் ஆன உடனே பக்கா பிரிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே பைரசி போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி பாண்டிச்சேரி வந்து மற்ற விஷயங்களையும் கொடுக்கல, சினிமாவையும் வாரி வழங்கி இருக்குது. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியும் இதுல வந்து ஒரு நல்ல ஒரு படங்களும் contribute சரி. நீங்க பண்ணிருக்காங்க. வாங்கின ஃபர்ஸ்ட் சிடினா என்னென்ன சொல்லுவீங்க யுவன் சங்கர் ராஜா? ஏன்னா நீங்க எப்படி யுவன் சங்கர் ராஜா ஃபேனா நீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதான் ஒரு 10th இது மாதிரி படிக்கும்போது துள்ளுவத இளமைன்னு ஒரு படத்தோட போஸ்டரை வந்து ஊரெல்லாம் ஒட்டுறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்தோம், அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடலசன்ட் ஏஜ்ல ஒரு இருக்கிறவங்கள பி கிரேட் மூவி ஈர்க்கிறதுக்கான அப்படிங்கிற ஒரு இதுதான் அந்த போஸ்டர்ஸ். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு கொஞ்சம் கிளாஸா இருக்கும். அதாவது நேரடியா நம்ம அந்த போட்டு ரவுண்டு போட்ட படங்கள் மாதிரி நம்ம அதை சொல்லிட முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் கிளாஸா இருக்கும். ஆனா ஒரு அடலசன்ட் ஏஜ் பசங்களை இழுக்கிறதுக்கான ஒரு படம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த படத்தோடைய சாங்ஸ் ரிலீஸ் ஆகும் கேட்டா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, அவ்வளோ மெலோடி இருந்தது. வயது வாவா என்கிறதாகட்டும், ஊரே கண்முன்னே கூத்தடிக்குது. இது காதலா, கண்முன்னே கண்முன்னே எத்தனை நிலவு, இன்னொரு பக்கம் நெருப்பு கூத்தடிக்குது. ஒவ்வொரு பாட்டும் வேற வேற ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த படத்து மேலான இமேஜே வந்து மாறுச்சு. கண்டிப்பா இப்போ தியேட்டர்லயே அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாரான தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி இந்த பாட்டுனால ஒரு கூட்டம் போகுது. இது வந்து டைரக்டா அந்த மாதிரி படம் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல கதை உள்ள ஒரு படம் தான் அப்படின்றது தெரிய வந்து அதுக்கப்புறம் நல்ல தியேட்டர்கள்ல மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கூட்டம் வந்து நல்ல ஹிட்டு. அங்கே இருந்தானே நம்மளுக்கு தனுஷ்னு ஒருத்தர் கிடைச்சாரு, இல்லைன்னா கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லையே. என்னோட இதில் வந்து என்னன்னா அது பூவெல்லாம் கேட்டுப்பாரு. அந்த பாட்டு வந்து டிவி அப்போ நம்ம சின்ன வயசுல சினிமாலாம் நேராக போய் பார்க்க முடியாது. டிவியில் சூர்யா ஜோதிகா வந்து அந்த சுடிதார் அணிந்த பாட்டு, செந்நெறிட்டா, இந்த பாட்டெலாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ வந்து தேவா, ராஜா, ரகுமான் இவங்க 3 பேர் தான் பயங்கர பீக்கில் இருக்கிற ஒரு டைமு. இந்த எஸ்ஏ ராஜ்குமார், சிற்பிலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகி வர நேரம். அப்போ இந்த டியூன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா இது நல்லா இருக்கே. ஏன்னா சூர்யா வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸும் கிடையாது, ஜோதிகா அப்போ தான் அறிமுகமே ஆகுறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த சாங்லாம், நல்ல மியூசிக் டைரக்டர்லாம் போனால் இப்போ இவர் ராஜா சார் பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அது. அதுக்கப்புறம் பயங்கரமான பீக்கு அப்படின்னா இந்த நம்ம தீனாலேருந்து அந்த வத்திக்குச்சி சாங் வந்து பயங்கர அதான் பீக்கு இப்போ கொடுத்து. நம்ம இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம இது சில விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோல மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து அந்த பீட் சாங்ஸ்னு ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களாண்ணே. அது ஆமா. என்ன, அது எந்த கண்ணோட்டத்துல சொன்னீங்க? அது பீட் இப்போ சாங்ஸ்னா குத்துப்பாட்டு அப்படி சொல்றீங்களா இல்ல? ஆமா, அதாவது தாட்டம் போடுற பாட்டு. குத்தாட்டம் போடுற பாட்டும் சரி, ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் வெஸ்டர்ன்லயே சில ம். ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் இருக்கும் இல்லையா? பொதுவா இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, யுவன் ட்ரக்ஸ் தராரு, யுவனுடைய மெலோடிஸ் தான் வந்து பயங்கரமா இருக்கு. அது உண்மைதான். கண்டிப்பா. மெலோடிஸ்ல அவர் வந்து அதுல ஒரு ரேஞ்சுனா, நீங்க அப்போ வந்து பீட் சாங்ஸ் அவருடைய இதை எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆனதுன்னா ஏப்ரல் மாதத்தில் வர சைட் அடிப்போம் தம் அடிப்போம்னு ஒரு பாட்டு வரும். ஏங்கப்பா, அது ராஜ் டிவில தானே போடுவாங்க அந்த பாட்டு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவா இந்த பீட் சாங்ஸ்ல அந்த கான்ஸ்டன்ட்டா வர பீட், அது ரித்தம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீட் வந்து ரொம்ப முக்கியம். யுவன் பாட்டுல ஒவ்வொரு பீட் சாங்லயும் அது வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த சைட் அடிப்போம் தம் அடிப்போம்ல ஒரு தப்பு மாதிரியான ஒரு இது இருக்குன்னா, பேரலா வந்து நெருப்பு கூத்தடிக்குது பாட்டு வந்துச்சு. அதுல உள்ள பீட் வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும். அதாவது மொத்தமா அடிக்காம ஒரு டெம்ப்ளேட்குள்ள இருக்காது. ஆமா, டெம்ப்ளேட்குள்ள இருக்காது. புதுசா அதை ட்ரை பண்ணியிருப்பாரு. ஒரு மொத்தமான சவுண்டா இல்லாம ஒரு சிங்கிள் பீட் இருக்கும், அது கான்ஸ்டன்ட்டா வந்துகிட்டே இருக்கும். இவர் அறிந்தும் அறியாமலும்ல அந்த அறிந்தும் அறியாமலும்ல
அறிந்தும் அறியாமலும்னா ஒரு சம்மர்ல வந்து அந்த படம் வருது. எனக்கு அந்த ஓப்பனிங் தான் ஞாபகத்துல இருக்கு. அந்த ஆம்னில அந்த அந்த லேடி கேரக்டர் இருப்பாங்க. அப்போ ஒரு எஃப்எம்ல ஓடுற மாதிரியான ஒரு பழைய பாட்டுலேருந்து அப்படியே ஆரம்பிக்கும். அதுதான் ஆமா. அதே பாட்டு, தீப்பிடிக்க பாட்டு. அதெல்லாம் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்னா, தியேட்டர்ல திடீர்னு ஒரு ரெட்ரோ சாங் ஒண்ணு போடுவாங்க. என்னடா இது சவுண்ட்லாம் பழசா இருக்கு அப்படின்னு மெல்ல ஆரம்பிச்சு, அப்படியே ஒரு தவில் உள்ள வரும். அப்படியே. ஆமா அந்த பீட் அப்படியே உள்ள வரும்போது அது வேற ஒரு ட்ரக்கா இருக்கும். அப்படியே தீப்பிடிக்க அதே காம்பினேஷன்ல வந்து நம்ம காட்டுலன்னு ஒரு சாங் இருக்கும். அதுல இன்னும் ராஜா சாரோட வாய்ஸ் வேற. அது இன்னும் வேற லெவல்ல நமக்கு வந்து ஒரு ரானஸா இருக்கும். எக்ஸைட்மெண்ட் இன்னும் சில குத்து பாடல்கள்லாம் இருக்குது. நம்ம தனுஷ்லாம் பாடியிருப்பார். புதுக்கோட்டையில சரவணன் பாட்டு, அந்த நாட்டு சரக்கு பாட்டு, அதெல்லாம் சிம்பு தானே அந்த இந்த பாட்டை பாடினது. ஏப்ரல் Sight அடிப்போம் தம் அடிப்போம் வந்து சிம்பு பாடினது. சிம்பு முதல்ல அவரை இந்த நடிகர்கள் வாய்ஸை யூஸ் பண்ணி பண்ணது அவரு. ஒரு ட்ரிவியா கொடுத்துருக்கீங்க, நல்ல ட்ரிவியா. அதே தான் தனுஷுக்கும் இந்த பாட்டு, நாட்டு நாட்டு சரக்கு பாட்டு, இந்த மாதிரி பாட்டும் அவருக்கு இருக்கும். அப்புறம் இன்னும் அப்படியே வர வர அவரோட பீட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும்ல தர்மேண்டா, ஐயோ அந்த பாட்டு கேட்கும் போது எஸ்பிபி வாய்ஸுக்கும் அதுக்கும் அது படத்தை பார்க்கும்போது இது என்னங்க ரஜினிக்கெல்லாம் இந்த ஓப்பனிங் சாங்காக வச்சா இது எப்படி இருக்கும், அப்படி அந்த மாதிரி இருக்கும் அந்த தர்மேண்டா சாங்கு. நீங்கள் வேணால் கேளுங்க போயிட்டு. அதாவது வீடியோவாக பார்க்காதீங்க. வீடியோவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். வெறும் சாங்கை மட்டும் கேளுங்க, அந்த தர்மேண்டா சாங்கு எஸ்பிபி வாய்ஸ்ல. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் செம்ம அது இருக்கும். இப்படி பீட் சாங்ஸ்லயும் அவர் பின்வார். அடுத்து நீங்க பில்லாலாம் சொல்ல வேண்டியது இல்ல. சேவல் கொடி பறக்குதுடா எல்லாமே நிறைய இருக்கு. தமிழ்ன்னு ஒரு நம்ம சிம்பு கூட்டணியிலேயே அது ஒரு நிறைய பாட்டு வரும். எனக்குலாம் வந்து மாசு படம் இருக்கு தெரியுமா, மாசு. ஆமா, அந்த மாசுல வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கும். முத பாட்டே நல்லா தான் செமையா இருக்கும் அந்த பாட்டு. அதுவும் அந்த போது அண்டர்ரேட்டட், அதெல்லாமே நல்லா இருக்கும். அந்த அண்டர்ரேட்டட்னு சொல்லும்போது நான் கண்டிப்பா இதுல ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்டர்ரேட்டட்னு இப்ப வந்து அது அந்த வேர்டே வந்து ஒரு அண்டர்ரேட்டட் வேர்ட் ஆகி போச்சு. என்ன கிரிஞ்சு மாதிரி தான். ஆமா, அதாவது ஒரு காலத்துல நல்லா செலிப்ரேட் பண்ணப்பட்ட பீக்ல இருந்த வெற்றிகரமா இருந்தவங்கள கூட இப்ப அண்டர்ரேட்டட்னு சொல்லிடுறாங்க. அட கமலஹாசனே அண்டர்ரேட்டட், கமல் சாரே வந்து அண்டர்ரேட்டட் அப்படின்றாங்க. அதுல மியூசிக் கம்போசர்ஸ்ல பாத்தீங்கன்னா வித்யாசாகர் சாரை சொல்றாங்க, தேவாவை சொல்றாங்க, தேவா சாரை சொல்றாங்க. நீங்க அவங்க பீரியட்ல அவங்க என்ன உயரத்தை அடையணுமோ அடைஞ்சிட்டாங்க. அந்த பாடல்கள் வந்து இப்ப நம்ம நினைக்கிறோம் யூடியூப்லயும், இப்ப நம்ம ஒரு பாட்டு ஹிட்னா எதுல பார்க்கணும், யூடியூப் வியூஸை பார்த்து சொல்லுவோம், எஃப்எம்ல போறதை பார்த்து சொல்றோம், இல்ல இதுல ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஆப்ஸ்ல வந்து என்ன ரேட்டிங்ல இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் தாண்டி ஒரு காலத்துல இந்த பட்டி தொட்டி ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த கல்யாணம் நடந்தாலும் அந்த பாட்டு ஒலிக்கும், எந்த திருவிழா அப்படிப்பட்ட ஹிட்ஸை என்ஜாய் பண்ணவங்க வந்து தேவா சார், வித்யாசாகர் சார்லாம். அவங்கள வந்து நம்ம அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது. மியூசிக் கம்போசர்ஸ்ல அண்டர் ரேட்டட்னா நான் வந்து ஜோஸ்வா ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை சொல்லுவேன். காதல் படத்துக்கு வந்து மியூசிக், நீங்க காதல்ல வந்து ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ இதுவா இருக்கும். அதுவும் உனக்கென இருப்பேன்லாம் வந்து வேணாம் ஒரு மாதிரி கண் கலங்கிரும். ஆமா, அந்த சொன்ன மாதிரி ஒரு லைட்டா அறுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து அவரு கல்லூரியும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி கேப்பபிளான ஒருத்தர், அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா அவரை வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். அதுல வந்து பரத்வாச்சாரியே கூட நான் சொல்லுவேன். பார்த்தேன் ரசித்தேன், ஜெமினி, அதுக்கு முன்னாடி அமர்கலம், காதல் மன்னன், அவருடைய ஆல்பம் எல்லாமே வேற ரேஞ்சு. ஆமா, சரண் சாரோட காம்பினேஷனு. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்னா, சரண் சாரு, செல்வா, சேரன் சார், இது மாதிரி ஒரு 2-3 பேர் தான் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மேல அவருக்கு பெருசா வாய்ப்புகள் வரல. பட் ஹி வாஸ் கேப்பபிள். அது மாதிரி யூஸ் பண்ணப்படாதவங்கள அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். இப்ப பார்த்தா யுவன் சாங்ஸையே வந்து யுவனை வந்து அண்டர் ரேட்டட்ன்றது, தேவா சார் அண்டர் ரேட்டட்ன்றது, அதையும் நான் இதுல சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய டிவி பார்க்குற பழக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த டிவி பாட்டு சேனல்களை ரெகுலராக சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலோ வேலையை முடிச்சுட்டு வந்தாலோ ஒரு மணி நேரம் நம்ம வந்து போட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போது நம்ம நிறைய பாட்டை கேட்கக்கூடிய சூழல் இருந்தது. பழைய பாடல்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு அது ரெகுலராக இந்த மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த காலம்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு கேட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் இந்த எஃப்எம் கேட்குறவங்க இருக்கிறதுனால தான் இன்னமுமே சில மியூசிக் டைரக்டர்கள் பேர்லாம் தெரியுது. இன்னும் அதுவுமே குறைஞ்சிருச்சின்னு வச்சிங்களேன். அப்புறம் அதுவுமே தெரியாது. இப்போ இவங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே இவங்க கேட்டுக்கிட்டு வர்றதுனால இப்போ இருக்கிற முன்னணியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து அவங்க படங்களில் பழைய பாடல்களை யூஸ் பண்ணால் இது அந்த பாட்டு நல்லா இருக்கே, இது இவர் போட்டது தானே, இது இப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற சூழல் வந்து வர்றதுக்கு காரணமே
இந்த டிவி பாக்குற பழக்கமும் அதிகமா இந்த பழைய பாடல்கள் நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஆனா இதை நேரத்துல வந்து நான் ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இன்னொரு சைடும் இருக்கு. ஆக்சுவலா முன்னாடி மாதிரி இல்லாம தேடி தேடி செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ தேவா சார்லாம் ஒரு காலத்துல இப்ப இளையராஜா சார், ரஹ்மான் சார் ஒரு ரேஞ்சுனா தேவா சாரை கொஞ்சம் இறக்கி வச்சு பார்த்த மாதிரியான ஒரு இது இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில. ஆனா இப்ப தேவா சாரை செலிப்ரேட் பண்றாங்க, வித்யா சார். ஸோ அது வந்து அதோட ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அவங்க வந்து அண்டர் ரேட்டட் கிடையாது, அப்பயே இல்ல சக்சஸ்ஃபுல்லா அதனாலதான் இருந்தாங்க. இவங்க அந்த அண்டர் ஆனா ரேட்டட் வார்த்தையை யூஸ் பண்றதுக்கான சூழல் கரெக்ட் ஏற்படுதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நம்ம சும்மா பாட்டை கேட்க தேவையில்லைன்னு எங்கேயோ ஒரு நம்ம வேற திங்கிங்ல உட்கார்ந்து இருந்தா கூட தூரத்துல காதலியாச்சும் ஏதாவது ஒரு பாட்டு 24 hours நம்ம அதாவது ஓடினே இருக்கும். நம்ம குடும்பத்துல எஃப்எம்ங்கிறது அது ஒரு தனி ஆள் மாதிரி அங்கிட்டு ஒண்ணு கத்திக்கிட்டே இருக்கும். கத்தினே இருக்கும். இல்ல வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, டிவி ஒரு பக்கம் ஓடும், அந்த ஒரு பாட்டு நம்ம காதுல ரெயின்போ ஊறிட்டே எஃப்எம், இருக்கும். ரெயின்போ எஃப்எம், சூரிய இப்போ எஃப்எம், அது வந்து அந்த பாட்டு ஒண்ணு சூழலே ஓடிட்டு இல்லையே. எல்லாம் அந்த அந்த ஒரு கல்ச்சரே இல்லைன்றதுனால அது தெரிய மாட்டுது. நம்ம வேற யுவன் சங்கர் ராஜா பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் பழைய நாஸ்டாலஜியாவுக்கும் போயிட்டு வரோம். ஏன்னா நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டேப் ரெக்கார்டரு இது அதுன்னு எஃப்எம் இதெல்லாம் இப்போல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு கூட தெரில. யுவன் சங்கர் ராஜாவில் நம்ம இன்னுமே போன வீடியோலேயே நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். கடைசியில் தான் நம்ம அதை இது பண்ணோம், பிஜிஎம்ங்கிற விஷயத்த. ஏன்னா தமிழ் சினிமாவில் பிஜிஎம் அப்படிங்கிற அந்த அதுக்கு ரீ ரெக்கார்டுன்னு பேர் வைக்கலாம், இல்லை தீம் அது இதுன்னு சொன்னாலும் அந்த பிஜிஎம்ங்கிற ஒரு பேரில் அப்படி ஒரு புரட்டி போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு மங்காத்தா தீம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ நான் 10th அது ஒன்று என்னமோ பண்ணுச்சு, அது மட்டும் தனியாக கேட்டுட்டு இருப்பேன். பேன் அந்த ஒரு மாதிரி அது ஒரு இது இருந்துச்சு. உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்ங்கிறது எங்கேருந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்க? அது எப்போ அந்த எரா இதாச்சு? நான் ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிச்சது எப்பன்னா, காதல் கொண்டேன் பார்க்க போறோம். காதல் கொண்டேன் ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன சொல்லுங்க. ஒரு ட்ரெய்லர் ஒன்று வருது. அதுல வந்து அந்த பயங்கர காதல் hit கொண்டேன் அது. தீம் வரும். எஸ் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கே, ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு தோணி ஃபர்ஸ்ட் டேவே அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி rain ஈவினிங் fightல வருமே. ஆமா, அதே தீம் தான். அது இப்பவுமே அதோட குவாலிட்டி மாறவே இல்லை. இப்ப கேட்டாலும் அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இதுல நான் யுவனை புகழ்றதா செல்வராகவனை புகழ்றதா என்னன்னே சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க அதை சொல்லும் போது எனக்கு அந்த சீனும் மண்டையில ஓடுது. அந்த ட்ரெய்லருக்கான அந்த மியூசிக்கை கேட்டுட்டு காதல் கொண்டேன் படத்துக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு 10 பிஜிஎம் அந்த பிட் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 பிஜிஎம் பிட்டு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். சவுண்ட் வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கும். அதாவது ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு பயங்கர கிளாரிட்டி, பயங்கர ஸ்டைல்னு அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இளையராஜா சார் வந்து மகாநதி படத்துல வர பிஜிஎம்லாம் ரொம்ப ஆழமா, டெப்தா, இன்டென்ஸா அது ஒரு மாதிரி இருக்கும். இது இந்த கிளாரிட்டியும் இருக்கும், இந்த சோலும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இவனுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்தது. சரி, இவர் இந்த மாதிரி ஒரு மெலன்கலியான ஒரு பென்சிவ், அதாவது ஒரு சோகமான இதுக்கு தான் போடுவாரா அப்படின்னா இல்லை. அதுக்கு அடுத்து கமர்ஷியலான படங்களும் வருது. மெல்ல இப்போ தீனா, அதுக்கு அடுத்து அஜித் சாருடைய அடுத்தடுத்த பில்லாலாம் நீங்கள் பில்லா தீம்ன்றது அங்கேருந்து அந்த தீம் மியூசிக்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆரம்பிச்சது. இப்போ மங்காத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute டீசர் ஒன்று விட்டுருப்பாங்க. டீசர்ன்ற கல்ச்சரே ஆரம்பிச்சதே மங்காத்தா தான். ஓகே ஓகே. ஷூட் தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்போ எப்படி விக்ரம்க்கு கூலிக்கெலாம் வருது இல்லையா, அது வந்து அங்கே ஆரம்பிச்சது. தூரத்துலேருந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே மங்காத்தாடா, என்னடா விளாட்றியா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும், மங்காத்தாடான்னு வரும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஜிஎம்ன்றது வந்து ஈவன் வேறு வேறு இது காட்ட ஆரம்பித்தார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன். அது வரைக்கும் வந்து ஒரு சிட்டி இது இருக்கும், இல்லை கொஞ்சம் அந்த ஒரு சோகமான லவ் சார்ந்த வேற எமோஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பராக ஃபோக் வந்தது வந்து பருத்தி வீரனில். எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கிழக்கு சீமையில தன்னை ப்ரூவ் பண்ணாரோ, தன்னால் அதுவும் முடியும், அந்த எக்ஸ்ட்ரீம் முடியும்னு ப்ரூவ் பண்ணாரோ, அது மாதிரி பருத்தி வீரனில் ஒரு ப்ராப்பர் ஃபோக்கை வந்து பண்ணியிருப்பாரு. இதுவே போதும். இதுக்கு அடுத்து கட்டுறது தமிழ்லாம் வரும்போது யூஷுவல் ஆயிடுச்சு எங்களுக்கு. யுவன்னா இப்படிலாம் போடுவாரு. கட்டுரை தமிழ்லாம் பக்கா எக்ஸ்பெரிமெண்டல் இல்லைன்னா அந்த இன்னும் ஒரு இரவுன்னு ஒரு பாட்டு இருக்குமே, அதுல யுவன் சங்கர் ராஜாவா டயலாக் படிக்கிற மாதிரியும் இருக்கும், பாட்டு பாடுற மாதிரியும். ஐயப்பா, புதுப்பேட்டெல்லாம் வந்து சொல்லவே வேணாம். ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்க பார்த்தாலும் பரப்பி விட்டுருப்பாரு. அங்கங்க பிட் 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 பிட்டா வரும். வித்தியாசமான சவுண்ட்லாம் வந்து நாங்க அப்பதான் கேள்விப்படுறோம். இதை வந்து ஒத்துப்பீங்களாண்ணா? அவர் காம்பினேஷன்ல தான் நல்லா பண்ணியிருக்காருங்கிற, அதாவது காம்பினேஷன்ல மட்டும்தான் அவர் நல்லா பண்ணியிருக்காரா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் சில இது வந்து நெகட்டிவா சொல்ல, ஆனா பெரிய மியூசிக் டைரக்டர் சில பேர் பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு காம்பினேஷன்ல பண்றவங்க படத்துல அவங்க இது ஒரு ஸ்டைல்ல இருக்கும்.
அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர்ஸ் டூ, அவங்க பெஸ்ட்டை வாங்குறாங்கன்றது. கொஞ்சம் வேற மாதிரி புதுசா போறவங்க சின்னதுன்னா, இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பரசுராம்னு ஒரு படம், அர்ஜுன் படம், இந்த ஆமா. சைடு கிரண், இந்த பக்கம் காயத்ரி காயத்ரி ரகுராம்லாம் போட்டு எல்லாம் இருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். அது மியூசிக் ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த படத்தை போய் பார்த்தோம். அப்போல்லாம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பார்ப்போம். போய் அந்த படத்தை பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கு, இதுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டார். இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பிரவீன் மணி அவர் பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருடைய இது சின்ன வீடா வரட்டுமா பாட்டு போட்டவர். அது வந்து பிரவீன் மணி சாரோட சாங். ஒற்றன்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆமா, ஆமா, அதேதான். பயங்கர ஹிட் அந்த பாட்டு. அது போட்டவர் வந்து இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்தோட சாங்ஸ் எதுவுமே ரெகுலரான ரஹ்மான் சாரோட சாங்ஸ் மாதிரி இருக்காது. இது வந்து அதுக்காக ரஹ்மான் சார் வந்து இப்படி பண்ணிட்டாருல்ல, அது டைரக்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு வைங்களேன். பட் யுவன் சாங்ஸ் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இல்லாத புது புது ஆட்கள்கிட்டையுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ ஆரண்ய காண்டம் வந்து இப்போ நமக்கு தெரியுது தியாகராஜன் குமார் ராஜா, ஆனால் வரும்போது அது எப்படிப்பட்ட படமாக பர்சீவ் பண்ணியிருப்பாங்க, புது படமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும், 16 இது மாதிரி பல படங்கள் இருக்கு. போன வீடியோல சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. இன்னும் நிறையா இப்போ கூழாங்கல் வரைக்குமே ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அவங்க போயிட்டு யுவன்கிட்ட நிற்கிறாங்க, ஏதோ ஒரு கான்டாக்டில் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அவர் வந்து அதுக்கு சூப்பராக பண்ணி தருவார். அந்த மாதிரி தான் யுவன் இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் இல்லாமையும் நல்லா தான் பண்ணுவார். அப்படி பார்த்தா அந்த சென்னை 6/28 வரும்போது என்ன இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் துள்ளுவத இளமை அப்படிதானே. துள்ளுவத இளமையுமே நம்மளுக்கு ஏற்கனவே பேசிட்டோம், அதுவுமே அப்படிதான் வந்துச்சு. என்ன ஏதுன்னே தெரியாது, திடீர்னு பார்த்தா அது வேற மாதிரி ஒரு நம்மளுக்கு ட்ரிப் ஆகி எல்லாம் போய் உட்காந்து பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 2007 அப்படியே அந்த வாக்குலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மொபைல்லாம் வருது. நம்மளும் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் மொபைலில் ஏற்றிக்கலாம், ரிங்டோனாக வச்சுக்கலாம். நீங்கள் பிட் சாங்ஸ் பற்றி பேசும்போது அந்த எரா தான் வந்து பிட் சாங்ஸையும் இன்னும் நம்மளை கிரியேட் பண்ணி ரிங்டோனை வச்சுக்கலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. நீங்கள் எந்த ரிங்டோன் வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க அப்போ? ஆமாம், நான் வந்து தத்தி தத்தி தாவுதே நெஞ்சம்னு காதல் கொண்டேன்ல ஒரு சாங் வரும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பீரியட், ஒவ்வொரு பீரியட்லையும் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பிஜிஎம்க்கு பதிலாக அந்த லவ் ஃபஸ்ட்டு மீட்லாம் நடக்கும்போது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் வரும்போது ஜென்ரலாக சின்ன சின்ன சாங்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது எதில் தொடங்குச்சுன்னா ஜெமினியில் தான் வந்துச்சு. காதல் என்பதா காமம் என்பதான்னு ஒரு சாங் வரும். ஆட்டோலாம் உடையுமே. ஆமாம், அந்த ஒரே சாங் வந்து 2-3 டியூனில் வரும், பின்னாடி சோகமாகவும் வரும். அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது வந்து ஆட்டோகிராஃபில் மனமே நலமா அப்படின்ற ஒரு சாங் வரும். சேரன் வந்து இவங்கள கோபிகா பார்க்கும்போது ஒரு சாங் வரும். இந்த மாதிரி பரத்வாஜ் தான் ஆக்சுவலாக அதை கொண்டு வந்தார். சரண் சாரோட ஐடியான்னு நினைக்கிறேன், 2 பேரும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யுவன் வந்து அதை சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது காதல் கொண்டேன்ல அந்த சின்ன சின்ன சாங்ஸு, அதுக்கடுத்து ஒரு கல்லூரியின் கதையில வரும், உனக்கு என்று இந்த உலகில் பிறந்தவளை பார்த்து விட்டாயின்னு. அதெல்லாம் வந்து ஆரியா சோனியா அகர்வால் இருப்பாங்க. அதேதான், ஒரு காலேஜையே காப்பாத்துவாங்க. படம் நல்ல படம் தான், பட் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு. பட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுல இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வர அந்த சாங் இது ரொம்ப. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல வரும், ஒரு பார்வையில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர். ஆமா, அதேதான். அந்த மாதிரி யுவன் சாருடைய சாங்ஸ்ல அந்த சின்ன சின்ன பிட் சாங்ஸ்ன்றது வந்து சூப்பரா இருக்கும். ஆமா, இப்போ கூட அந்த ரீ ரிலீஸ் ஆனப்போ எஸ்எம்எஸ்ல அந்த லெட்டர் தூக்கி போறப்போ அந்த வறுமை ஏஞ்சி நின்று தியேட்டர்ல கொண்டாடுறானுங்க. அப்படியே தொடர்ந்து பண்ணாரு அவர். சவஞ்சி, புதுப்பேட்டை, அப்படியே அந்த காம்பினேஷன், அதோட எஃபெக்ட் தானே எதிர்நீச்சல்ல வரும். இந்த உன் பார்வையில் அனிருத் அதனுடைய எஃபெக்ட்னு கூட வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 7Gல இன்னொன்னு புதுசா ட்ரை பண்ணிருப்பாரு, பிபி ஸ்ரீனிவாஸ் சாருடைய வாய்ஸ். இது என்ன மாயம்னு ஒரு சாங் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னடா அதுன்னு, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே வந்து பாடி தாங்காதுன்ற மாதிரி தான் யுவன் சார் பிளஸ் முத்துக்குமார். இந்த காம்பினேஷனே வந்து ஆக்சுவலா இது இன்னும் இருந்திருக்க வேண்டியது. இன்னும் ஆக்சுவலி இதுல நிறைய நம்ம மிஸ் பண்றோம். அடுத்து இது நம்ம அடுத்த வீடியோல கூட நிறைய பேசலாம். ஏன்னா முத்துக்குமார், ஸ்நேகன் கூட இப்ப எல்லாருமே முத்துக்குமார் சொல்றாங்க, பட் ஸ்நேகன் கூடயும் அவர் நிறைய இது கொடுத்திருக்காரு, நல்ல ஹிட் கொடுத்திருக்காரு. அமீர் சார் படங்கள்லாம் ஸ்நேகன். ஆமா, அந்த ராம் படம் பேசியது, ராம், பருத்தி வீரன். இதுல இது என்னன்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது பாட்டுக்காக போயிடுவோம் தியேட்டருக்குள்ள. ஏன்னா பாட்டே பயங்கர ஹிட் ஆகிடும். போய் உக்காந்தா சர்ப்ரைஸாக அங்கே இன்னும் ஒரு 10 பாட்டு இருக்கும், குட்டி 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 குட்டியாக அங்கங்கே.
ஏன்னா இதெல்லாம் போடவே இல்லை, கேசட்ல இல்லவே இல்லையாடா அப்படின்ட்டு போய் தான் அதை பாக்குறதுக்காக ரிப்பீட்டா படத்துக்கு போய் உட்காந்த கதைலாம் உண்டு. ஆனா இவனுக்காக இப்பெல்லாம் கூட ஓஎஸ்டின் ரிலீஸ் ஆகுது அதுன்னு, பட் அப்பெல்லாம் வந்து ஒரு கிடையாது. படத்தை ஓடிட்டு இருக்கும் போது அதுல ரெக்கார்ட் பண்ணி தனியா ஓரமா அதை கட் பண்ணி இந்த எஃப்எம்ல பாட்டு ஓடிச்சுன்னா கேசட்டை போட்டு ரெக்கார்ட் பட்டன் அமைக்கி விட்டுருவோம். ஏதாவது ஒன்று வந்துன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை கட் பண்ணி கேட்குறது இப்படி தான் இருந்தது. அதானே மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் போயிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கணும். இந்த பழைய படங்கள்ல இருக்க அந்த பிட் சாங்ஸ் இதெல்லாம் பக்கா கிளாரிட்டியா பக்கா ஏதாவது அவுட்புட் அவங்க வச்சிருந்தாங்க, சோர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க, ஏதாச்சும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லணும். மக்களே நல்லா தெரிஞ்சு போச்சு அண்ணன்கிட்ட யுவன் சங்கர் ராஜா பத்தி பேசிக்கிட்டே இருக்க போறாருன்னு. அதனால என்னன்னா உங்களுடைய நேரத்தை கருதி நாங்க இப்போதைக்கு முடிச்சுக்கலான்னு நினைக்கிற போது அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு தோணுது. சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு 4 பாட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்காத பாட்டை எடுத்து விடுங்க. இப்போ யுவன் மேல இருக்கிற பயங்கரமான ஒரு ஃபேண்டம்ல வந்து நிறைய பேர் தேடி தேடி பல பாடல்களை வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறதுல அதிகமாக இருக்கிறது செல்வராகவன் சார், அமீர், ராம் இவங்களுடைய காம்பினேஷனில் இருக்கிற சாங்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ரிலீஸ் ஆனப்போவே பெருசாக ஹிட் ஆகாமல், ஆனால் அதே நேரம் பயங்கரமாக இருக்கிற, அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், சூப்பரான சில சாங்ஸை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போவே யுவன் சாங்ஸை வந்து நம்ம ட்ரக்கு அது வந்து பயங்கரமான இம்பேக்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த சாங்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கும். கேட்குறவங்களோட ரிஸ்க் தான். அழகாய் இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் சேரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணது, விஜய் மில்டன் சார் டைரெக்ஷனில் பரத் நடிச்சிருப்பார். அதில் வந்து கனவே கலைகிறதுன்னு ஒரு சாங் இருக்கும். அப்படியே ஹாண்டிங்காக ஆரம்பித்து ஒரு பீட்டு, அதுக்கப்புறம் மெலோடி ஆரம்பிக்குது. ஒரு பிரேக்கப் சாங்கு, பர்ஃபெக்டான சாங்கு. கேட்டு நம்ம சோகத்தை, லவ் ஃபெயிலியர் இருக்கோ இல்லையோ அதை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புன்னகை பூவேன்னு ஒரு படம், கலைப்புலி தானு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம். இவர் நம்ம நந்தா நடிச்சிருப்பார். அதில் வந்து கிட்டத்தட்ட ஆல்பமே வந்து நல்லாயிருக்கும். அதில் யுவனே கூட ஒரு வீடியோ சாங்கில் வருவார். ஆல்பமே நல்லாயிருக்கும். அதில் வானம் தூவும் பூமலையேன்னு ஒரு மெலோடி இருக்கும், செம்ம ப்ரீஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காதல் சாம்ராஜ்யம்னு ஒரு படம். இந்த சென்னை 28 காம்போ வந்து மொத்தமாக அதில் இருக்கும். அரவிந்த் அவர் இருப்பார், வெங்கட் பிரபு சார், சரண் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, ஏதோ ப்ராப்ளம்ஸு. அதுலேயும் சாங்ஸ் நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இது கண்கள் சொல்லும் காதல் செய்தின்னு ஒரு மெலோடி இருக்கும். அப்படியே பாட்டு ஃபுல்லாகவே கான்ஸ்டண்ட்டாக ஒரு அமைதியான சாங்காக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி அதை நம்மளை ஏதோ செஞ்சுட்டு போகும். அதுக்கடுத்து குங்குமம் பூவும் கொஞ்சம் புறாவும். இந்த படத்தில் வந்து சின்னஞ்சிறுசுக பாட்டை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஏன்னா வீடியோ சாங்காக பார்த்துருப்போம். அதுலேயே வந்து கடலோரம் ஒரு ஊருன்னு ஒரு சாங் இருக்கும். அதில் 2 வெர்ஷன் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா யுவன் சார் வாய்ஸுக்கு தான் எல்லாரும் பிடிக்கும். ஆனால் இந்த சாங்கில் எஸ்பி சரண் பாடின ஒரு வெர்ஷன் இருக்கும், அந்த கடலோரம் ஒரு ஊர். அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரக் மெட்டீரியல்னு சொல்லலாம். அப்படியே ரொம்ப மெதுவாக ஒரு நைட் சாங்க்கான ஃபீல் வந்து கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும். அடுத்து வந்து வசந்த் சார் இதுலேயே வந்து 3 பேர் 3 காதல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து ஒரு ஆந்தாலஜி படம் மாதிரி தான் அது வரும். அதில் வந்து மலை மலைன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கும் செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு பாட்டாக இருக்கும். ஆமாம், அந்த சாங்கும் பயங்கர ரெஃப்ரெஷிங்கான ஒரு சாங்காக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 5 சாங்கை தேடி கேளுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்னும் சில சாங்ஸை கொடுப்போம். நம்ம இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. அந்த மாதிரியான பாடல்கள் வந்து யுவன்கிட்ட இன்னும் தேடி கேட்கக்கூடிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்குது. இந்த ஒரு எபிசோடு பத்தாது, அதை பற்றி ஃபுல்லாக பேசுகிறதுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அந்த அளவுக்கு அவர் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கிறார். சினிமா சம்பவ கிளப்ல நம்ம தொடர்ந்து வாரம் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் நமக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மாட்டியிருக்காரு. அவரை வந்து நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ண போகிறோம். அதான் மேட்ரு. இந்த காம்போ எப்படி இருக்குங்கிறத உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி வரும் வாரங்களில் இதே மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். இதே மாதிரியான பல சம்பவங்களை வந்து இனி வரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.